வணக்கம் பிரியமானவர்களை, விசுவாசிக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இங்கும் இந்த பலனான வார்த்தையை நான் உங்களோட இந்த முதலாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என இந்த நாள் ஆலயத்திலே இந்த விசுவாசத்தினுடைய செயலானதை நாம் செய்தோம். மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சுத்தத்தின் வேலைகளை கடிந்து கொள்ளும்படியாக விடுதலை உங்களுடைய வாழ்க்கை மீது தேவன் வாக்களித்தபடி நிறைவேறும்படி என தேவன் அதிகாரத்தை கொடுத்தவராயிருக்கார். என இந்த அதிகாரம் நாங்கள் யார் இடத்திலிருந்து பெற்ற ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். தேவன் அவர் தாமாகவே எங்களுக்காய் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரம். எப்படி இது சாத்தியமானது? இந்த வார்த்தையானது கவனி. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வெளிப்படுத்த விசேஷத்தில் தேவன் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியமாக தேவனுடைய தூதன் வானத்திலிருந்து சங்கிலியோடு இறங்கி வருவதை இந்த இடத்துல கண்டேன். பிற்பாடு நடந்ததுன்னு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரையும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த நாள் இந்த தூதனுடைய நபராய் அடையாளப்படுத்துவது யார்? விசுவாசத்திலே தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிற நாங்கள் இந்த தூதனை அடையாளப்படுத்துகிறோம். எனவேதான் 13 வெள்ளிக்கிழமைகளிலே இந்த வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமையாயதுக்குள்ள இருந்தது. அசுத்தங்களிலிருந்து, செய்வனைகளிலிருந்து, சாபத்திலிருந்து, பொறாமைகளிலிருந்து, கந்திருஷ்டியிலிருந்து மக்களை நீங்க யார் அப்படியான பிரச்சனை சந்திக்கிறீங்க தெரியாது. நீங்க யார் அப்படியான ஒரு அசுத்தத்தினுடைய வலையிலே சிக்குண்டவராக இருக்கீங்கன்னு தெரியாது. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் தற்கொலையை குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை அழித்துக் கொள்வதுதான் வழி நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்க யார் உங்க ஆத்மாவை தொடுகிறீர்களோ உங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு தள்ளப்படும். இதுவரை உங்களுக்கு தெரியாதுமா, இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க யார் தற்கொலை செய்ய யோசிக்கிறீங்களோ, தற்கொலைக்கான முயற்சி எடுக்கிறீங்களோ, உங்களுடைய ஆத்மா எந்த விதமான நியாயத்திற்கு நேரடியாக நரகத்திற்கு தள்ளப்படும். ஏன்னா நீங்கள் ஆத்மாவுக்கான அதிகாரி கிடையாது. உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இந்த சபித்தால், தொட்டால் அதனுடைய முடிவு நரகமானதா இருக்கும். இதான் நீங்க விரும்புறீங்களா? இந்த நாள் பூமியில் நீங்க சந்திக்கிற இந்த பல வலி வேதனைகளை விட பல ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாய் நீங்கள் அக்னி ஜுவாலையிலே இந்த எரிகிறவராயிருப்பீர்கள். இந்த வாழ்க்கை நிச்சயம் நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த விரும்பாத வாழ்க்கை. நீங்க யாருமே விரும்பாத வாழ்க்கை. ஆனா சரி பாசு, இந்த வாழ்க்கையானது எனக்கு இல்லை. அப்ப சிறந்த வாழ்க்கை சாத்தியம். உங்க வாழ்க்கை தேவனாலே, தேவனுடைய வல்லமையினாலே, அவருடைய அக்னியினாலே வித்தியாசப்படுத்தப்பட முடியும். என தேவன் மாறாத தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறவருக்கு தேவன் உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஒரு நாள் இப்படியான அசுத்தத்திற்கான வழியை திறந்த ஒரு நபர்தான், தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளும்படியாக முயற்சி செய்த இந்த நபர்தான் ஒரு முறை, 2 முறை அல்ல, பல முறை. ஒருவேளை நீங்களும் அப்படியான ஒருவரால் இருக்கலாம். எந்த நேரம், எந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வாய்ப்பிலே உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள். உங்களுடைய உயிரை அழித்துக் கொள்ள நீங்களே முயற்சிக்கிறீர்கள். மக்களை இந்த அசுத்தம் கட்டப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் அப்படியானவரா இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் அப்படியானவரா இருக்கலாம். தேவன் அவர்களை விடுதலையாக்க முடியும். ஒருவேளை பாஸ்டர், நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், பல முயற்சி செய்திருக்கேன், பல மருத்துவரை பார்த்திருக்கேன், பல சிகிச்சை செய்திருக்கேன், பல விதமான செயலை செய்தேன், இன்னும் பல நாட்களே தேவன் ஆண்டவராக இயேசுடைய கைகளுக்கு உங்க வழக்கானது கொண்டு வாங்க. மக்களே, உங்களுடைய கண்களை பார்த்து நான் சொல்ல வேண்டுமானா நான் இதை சொல்றேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திற்கு உங்களுடைய வழக்கானது கொண்டு வாங்க. நீங்க யார் சரியா இந்த நேரம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, இது தற்செயலாய் நீங்கள் பார்ப்பதற்கல்ல. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் உங்களுக்கு கொடுக்கிற வழி. புரியுதா மக்களே? ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்கள் இப்பொழுது இந்த நேரமே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். போன் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்க பிரச்சனையை எங்களை தெரியப்படுத்துங்க. விசுவாசத்தில் நாம் இந்த அசுத்தங்களை இடத்துல சபிக்கலாம், கடிந்து கொள்ளலாம். தேவனுடைய விடுதலை உங்க வீடுகளுக்குள்ளாக தன்னுடைய பாச. இது சாத்தியமா? இது எவ்வளவு சாத்தியம் என்பதை நீங்களே பார்க்க இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு இணைந்திருக்கலாம். என்னுடைய உடம்புல 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கு. நான் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் ஏற்பட்டது.
எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் எல்லாமே வினோதமா இருக்குன்னு. ஆனா இது வெளிப்படுத்துது எனக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்றது. இது எல்லாவற்றையும் நானே என்னுடைய சொந்த உடம்புல செய்தேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுப்பை வெளியெடுக்கிறதுக்காக. எனக்கு 6லேருந்து 7 வயசு இருக்கும் பொழுது நான் பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஆறாத காயங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டுல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். என்னுடைய அம்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்ட அந்த நபர், அவர்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவரா இருந்தார். நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் என்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியும் நான் என் மேலேயே எப்பவுமே போட்டுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்குள்ளாக இருக்க எல்லா காயத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்ப நான் காயப்படுத்துறது தான் ஒரே வழின்னு. நான் என்னை காயப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நானே நினைச்சேன் நான் உண்மையாகவே கஷ்டப்படணும் அப்படின்னு. இது நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உடம்பு தான் இதுக்கு விலை செலுத்தணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய உடம்ப அறுத்துக்கும் பொழுது அது ஒரு போதையை போல இருந்தது. நான் பிளேட்னால என்னுடைய கரங்கள், என்னுடைய வயிற்று பகுதியை வெட்டினது மட்டும் இல்லாம நான் என்னுடைய கையில அந்த நாடி துடிப்பு இருக்க இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்தி இருக்கேன். எனவே அதற்குள்ளாக இருக்க ஆழமான ஒரு காயம் வெளிப்படும்படியாக, அது மூலமா ஏற்படுற வலியை நான் உணர்றதுக்காக நேரங்கள் போச்சு. முன்னாடி நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போல இனிமேலும் நான் உணரல. அப்பதான் சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு சின்ன கத்தியானது வச்சிருப்பாங்க, அதை வச்சு என்னையே நான் குத்திக்க ஆரம்பிச்சேன். இந்த தழும்பு எல்லாமே வெளியே தெரியுது. ஆனா இன்னும் சில தழும்புகள் எனக்கு இருக்கு. என்னுடைய வயிற்று பகுதியில, என்னுடைய தொடையில நிறைய இடத்துல நான் கிழிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆழமா இதை செஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமால இருக்க வலி அப்படியே வெளியே வரணும்னு. ஒரு நாள் நான் அந்த அளவுக்கு ஆழமா அறுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன், சில குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன் என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிக்கணும்னு. உண்மையாகவே என்னுடைய ரத்தத்துக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் நான் என் உடம்பு அறுத்துக்கிட்டது முன்னாடி போல அந்த உணர்வு எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு சில வாரங்கள் நான் எப்படி மரித்து போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் மரிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னால சரியாவே மூச்சு விடவே முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறதே ஒரு மிகப்பெரிய பாரம். என்னுடைய அம்மா தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் எல்லா மாத்திரையுமே எடுத்து முழுங்கிட்டேன். இந்த புகைப்படம் அன்னைக்கு எடுத்ததுதான். மொத்தம் நான் 62 மாத்திரைகளை முழுங்கினேன். அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். என்னுடைய உறவினருக்கு அனுப்பும்படியா எங்க அம்மா இந்த போட்டோவை எடுத்தாங்க. அந்த காலத்துல நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. நான் எப்போ கண் முழிச்சேனோ என்னை மனநோயாளிகள் இருக்க இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க என்னை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்க இடத்துல அவங்க குளிக்கும் பொழுது கூட அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு. ஏன்னா என்னுடைய உயிர் அந்த நேரம் அபாயத்துல இருந்தது. எனக்கே என் மேல அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளணுன்ற விருப்பம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் தொடர்ந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் என்னை மீண்டுமாக அறுத்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது இன்னும் ஆழமா போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் என்னை அந்த அளவுக்கு ஆழமா அறுத்து கொண்டேன். அந்த நேரத்துல என்னுடைய சில நண்பர்கள் வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னை பார்த்தாங்க. சொல்லப்போனா உங்க தோழில ஒருத்தங்க இங்க இருக்காங்க. ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெஃப்னி, நாங்கள் அனுப்பிச்ச எந்த செய்திக்குமே சில நாட்களாக பதில் அனுப்பவே இல்லை. எனவே நான் மற்றும் என் கூட சில நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு. எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோமோ நான் உண்மையாலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை அறுத்து கொண்ட ஒரு நபரை முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவ வீட்டுல இருந்து நிறைய பிளேட், நிறைய கூர்மையான பொருட்கள் நாங்கள் கண்டுபிடித்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டோம். எனவே அவ மீண்டும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாள் அவங்க எனக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னை பார்த்து சொன்னாங்க, நாங்க உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. தேவனும் என்னை விட்டு போயிட மாட்டாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் முறையா ஆலயத்துக்குள்ளாக போனேன். வாலிப கூட்டத்தினுடைய ஒரு அழைப்பின் மூலமா நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன்.
அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்னைக்கு நடந்தது போலவே எனக்கு நினைவு இருக்கு. நான் பீடத்துக்கு முன்னாடி நடந்து போனேன். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தேவனே, என்னால இதுக்கு மேலயும் முடியாது. நீங்க உண்மையாகவே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க, ஏன்னா என்னால இதுக்கு மேலயும் தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க, ஏன்னா உயிரோட வாழ்றது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிமிஷம் எனக்குள்ளாக சமாதானம் வந்தது. ரொம்ப வருஷமா நான் உணராத அந்த சமாதானத்தை நான் பார்த்தேன். அந்த நாள் நான் நிம்மதியா தூங்குனேன். அந்த நாள் எனக்கு உறுதி இருந்தது, என் வாழ்க்கையை நான் தான் அர்ப்பணிக்கணும்னு. ஆனாலும் எனக்குள்ள யோசனை இருந்தது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு. ஆலயம் எனக்கானது கிடையாதுன்னு. ஆனா அங்க நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை இதுதான்: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். அப்பதான் நான் சொன்னேன், இனிமேலும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? வலி, கஷ்டம், சோகங்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை. இதுல இருந்து வெளியே வர நான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிச்சேன். நான் என்னையே மன்னிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கோபம், வெறுப்பு, நிறைய விஷயம் இருந்தது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய சிறந்த முடிவை நான் எடுத்தேன். உண்மையாக மறிக்கணும்னு. ஆனா சரீரபூர்வமா இல்ல, முன்னாடி நான் முயற்சி செய்த மாதிரி கிடையாது. என்னுடைய பழைய குணங்களுக்கு மறிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த நேரம் தான் புதிய ஸ்டெஃப்னி பிறந்தா. ஆண்டவராகிய இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நபர் பிறந்தா. அந்த நேரம் ஈஸ்டர்வேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி முடியக்கூடாது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம. நான் உலகத்துக்கு என்னை எந்த அளவுக்கு ஆழமா கொடுத்தேனோ அதே போல தேவனுடைய பீடத்து மேல இந்த அளவுக்கு என்னை முழுமையா கொடுத்தேன். எந்த அளவுக்கு ஆழமா அந்த பிளேட் எடுத்து என்னுடைய உடம்ப அறுத்துட்டேனோ அதே அளவுக்கு ஆழமா என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, பீடத்தை ஏறினேன், யோசிச்சுட்டே ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எனக்குள்ளாக இருக்க வெறுமையை நிரப்பல. ஆனா இதோ நான் இங்க இருக்கேன். உங்களுடைய மகளா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. உண்மையாகவே யாருமே இல்லை. எனக்கு நீங்க உண்மையாகவே தேவை. நான் இங்க இருக்க, என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன். நான் இனிமேலும் பாவத்துல இல்லை, இந்த உலகத்துல இனிமேலும் நான் இல்லை. நான் உண்மையா மனம் திரும்பிட்டேன். இனிமேலும் எதுவுமே என் கவனத்தை திருப்பாது. நான் இங்க இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இதுக்கு பிற்பாடு சில நொடிகளிலே எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. நீ என்னுடைய மகளா மாறிட்ட இன்னையிலிருந்து. அது ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னாடி நான் உண்மையாகவே உணராத அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடி நான் இதை உணர்ந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், பலன் இருந்தது. என்னெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தேவன் என் கூட இருந்தார். இனிமேலும் நான் தனிமையில கிடையாது. நான் இனிமேலும் ஒரு அனாதை கிடையாது. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பா இப்ப தேவன் தாமேவா இருக்காரு. இன்னைக்கு நான் வாலிப குழுல ஒரு பகுதியில இருக்கேன். உதவி என்ற திட்டத்துல நானும் பங்கேற்கிறேன். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போல சந்திக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் என் ஆத்துமால இருந்த எல்லா வலியுமே எடுத்து போட்டார். என் கடந்த காலம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் முன்னாடி தொடர்ந்து கடந்த காலத்துல நினைச்சிட்டு வாழ்ந்தேன். தொடர்ந்து அசுத்தமான யோசனைகளை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய காயங்கள்னால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்குள்ளாக நான் சுமந்த எல்லா வலிகளையுமே எடுத்து போட்டார். இனிமேலும் எந்த தழும்புகள், காயங்களும் இல்லை. ஏன்னா தேவன் எடுத்து போட்டார். முன்னாடி நான் விரும்பினது எல்லாமே சாகணும்னு மட்டும்தான். அதே போல் நான் செய்தேன். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய தண்ணீர் தியானஸ்தான தொட்டியில மறித்தேன். நல்லது மக்களே, இந்த பெண் எத்தனை முறை முயற்சி செய்திருக்காங்க. அந்த சரீரத்தினுடைய தழும்புகள் இதை தெளிவுபடுத்தக்கூடியதா இந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாச என்னுடைய சகோதரனுக்கு தான் பிரச்சனை, என்னுடைய சகோதரிக்கு தான் பிரச்சனை, என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தார் இப்படியான சூழ்நிலையை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது உங்களுடைய நண்பர்கள் இப்படியான பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நீ இந்த இடத்துல என்ன செய்யறதுன்ற வழி தெரியாதவரா இருக்கீங்க. ஆனா இப்பொழுது உங்களுக்கு வழியானது தெரியும் மக்கள். இன்னும் எதற்காய் காத்து கொண்டிருக்க போங்க? இன்னும் ஏன் நீங்க அந்த வலியை ஜெயிக்க முடியுமானால் அந்த வலியை ஏன் இன்னும் நீங்க இந்த உங்க சரீரத்துல வச்சிட்டு இருக்கீங்க? அந்த வலியானதை இந்த இடத்துல நீங்க எடுத்து போட முடியுமே ஆனால் அதை செய்யுங்கள். இந்த அசுத்தத்தினுடைய வேலை
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகிறது எரிக்கப்படட்டும். இந்த இருளுடைய வேலை உங்க வாழ்க்கைக்குள்ளாகிறது எரிக்கப்படட்டும் என தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சாத்தான் முன்னலை போல கீழே விழுகிறவனாய் கண்டேன். சாத்தான் விழுதான், அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் அழிக்கப்பட்டவன். ஆனா உங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அவன் இந்த நாளும் பலனான ஒருவனாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான்? உங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த நாளும் கூட அவன் பல கடினங்களை, அவமானத்தை, வலியை உருவாக்கி கொண்டிருக்கிறான். நீங்க அவனாலே ஒவ்வொரு நாளும் இந்த நாளும் கூட அடிக்கப்பட்டவரா இந்த இடத்துல இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கை இந்த இடத்துல சாபத்திலும் பிரச்சனையில விழுந்ததா இருக்கிறது. தேவன் மாற்றத்தை தர முடியும். நீங்கள் அனுமதித்தா இந்த பெண்மணி தேவனுக்கு அனுமதி கொடுத்தது போல தன்னுடைய கணவனோடு இருந்த பிரச்சனை நிமித்தம் தன்னுடைய உயிரை அழித்துக் கொள்ள நினைத்தார். தன்னுடைய சொந்த உயிரை அழித்துக் கொள்ள நினைத்தார். தன்னுடைய கணவருடைய கெட்ட பழக்கத்தினாலே, தன்னுடைய கணவருடைய தவறான சகவாசத்தினாலே. ஆனா இந்த வழக்கு தேவனிடத்துக்கு கொண்டு வந்த பொழுது தேவன் சகலத்தையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை காண்பித்தார். மக்களே, உங்களோட நான் கதை பேசிட்டு இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை நான் இந்த உங்களோட பேசுவதற்கான காரணம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தயாரா இருக்கார். என நீங்க யார்? மக்களுடைய குறைகளை, மக்களுடைய வலிகளை, மக்களுடைய வேதனைகளை மட்டுமே கேட்கிறவரா இருக்கீங்களோ? நான் உங்களுக்கு இந்த சாட்சியை காட்டுவதற்கான காரணம், தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாய் உங்களது வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள இந்த சாட்சியை பாருங்க. சாட்சி பிற்பாடு நீங்க ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தார் அழைக்கணும்னு அழைங்க. விசுவாசத்திலே ஒன்றிணைந்து அவர்களது வாழ்க்கையிலும் தேவனுடைய இந்த விடுதலையை நாம் ஒன்று சேர்ந்து அறிக்கை செய்யலாம். தேவனுடைய வல்லமையான கரம் உங்க வாழ்க்கைக்குள்ளாக வெளிப்படுத்தப்படும்படி இந்த சாட்சி கோட்பாடு ஜெபத்திலே ஒன்றடையலாம். நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு. என்னுடைய பெயர் அமிதா அசோக் சவுன். நான் மும்பையில் தங்கியிருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதாக இருந்தது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்ந்து சண்டைகள் நடந்துகிட்டே இருந்தது. எனக்கு நிறைய கடனானது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். என்னுடைய கணவருக்கு வேற ஒருத்தவங்க கூட உறவானது இருந்தது. அதனால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்குள்ளே நான் வெறுமையை உணர்ந்தேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருந்தது. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இந்த சண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மோசமாக மாறிட்டு இருந்தது. நாங்கள் பதில்களை தேடிட்டு இருந்தோம், எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல். இந்த சண்டை ஒவ்வொரு நாளும் மோசமானதாக மாறிட்டு இருந்தது. எங்களால் எதுவுமே செய்ய முடியல. நான் ஆரம்பித்தேன். பதிலானது நான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தான். நான் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன். முதல் தடவை நான் விஷத்தை குடிக்கணும்னு முயற்சி செஞ்சேன். 2வது தடவை பல மாத்திரைகளை நான் எடுத்துக்கிட்டேன். 3வது தடவை கிருஷ்ணாயில என் மேலே ஊற்றிக்கிட்டேன் என்னை நான் எரிச்சுக்கிறதுக்காக. ஆனால் இது எதுவுமே வேலை செய்யலை. நான் காப்பாற்றப்பட்டேன். நாங்கள் 2 பேருமே எங்கள் பசங்க முன்னாடி தான் சண்டை போட்டுப்போம். என்னுடைய பொண்ணு இதை பார்த்ததுனால எங்ககிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது. அவள் இப்படியா உணர்ந்தா? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்கள் எங்களை பார்க்கும்போது எங்களை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவும் மாற போகிறது கிடையாது. இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாரு, இவங்களுக்கு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லைன்னு இப்படியா மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மக்கள் இப்படியா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது, நீங்கள் இப்படியே இருந்து இப்படியே தான் சாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்தார் கூட எனக்கு மரியாதை தரல. அவங்க என்னை புறக்கணிக்கிறத போல என்னை நடத்தினாங்க. நான் என் குடும்பத்தார் கூட இருக்கிறதுக்கு பதிலாக நான் தனியாகவே இருக்கலான்ற மாதிரி உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை சோகத்தால் நிரப்பப்பட்டு இருந்தது. நான் இப்படியாக யோசித்தேன், இனி எதுவுமே மாறப்போகிறது இல்லை, எந்த வெற்றியும் நான் பார்க்க போகிறது இல்லைன்னு. நான் இப்படியாக யோசித்தேன், நான் ஒரு ஏழையாகவே இருந்து ஏழையாகவே சாக போகிறேன்னு. நான் சந்தோஷமே இல்லாத மாதிரி உணர்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு வரும்போது என்னை போட்டு அடிக்க ஆரம்பிப்பார். அவருடைய வேலையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த கோவத்தை எல்லாத்தையுமே என் மேலே காட்டிடுவார். என்னை அசிங்கமாக திட்டுவார். நான் இப்படியா உணர்ந்தேன், இனி என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு.
சில நேரத்துல அவர் என்னை ரொம்ப அதிகமா அடிப்பாரு. அவர் அடிக்கிற அடியில என்னால எழுந்துக்க கூட முடியாது. அந்த மாதிரி அடிப்பாரு. என் கணவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிப்பழக்கமானது இருந்தது. அவர் குடிப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா நாளுமே குடிச்சிட்டு தான் வருவாரு. ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வரவே மாட்டாரு. நான் இப்படியாக கூட யோசிச்சிருக்கேன். என் கணவருக்கு பிடிச்ச மாரி நான் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அவர் என்ன பாராட்டுவாருன்னு. ஆனா ஒரு நாளா அவர் என்ன பாராட்டுனது கிடையாது. என்னை எப்பவுமே வெளிய கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன் அவருடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு கூட என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு. அவரு எப்பவுமே என்ன மதிக்க மாட்டாரு. அவரு என்னை எங்கேயுமே வெளிய கூட்டிட்டு போமாட்டாரு. ஒரு மரியாதையோட என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே கிடையாது. நான் பல நேரம் என்னுடைய வீட்டிலேயே தான் அடைஞ்சு இருப்பேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தது. அப்போதான் நான் முதல் தடவை வந்திருந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமானதா இருந்தது. நான் அந்த கூட்டத்துக்கு போகும்போது பிஷப் இப்படியாக பேசிட்டு இருந்தாரு. எந்த ஒரு நபர் சண்டை போடுறாங்களோ அப்ப அந்த நேரம் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றது அங்க பிஷப் பேசிட்டு இருந்தாரு. இதை நான் எனக்கான ஒண்ணா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாராவது என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நானும் அவங்க கிட்ட திரும்ப சண்டை போடுவேன். நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல, நான் தான் மாறணும். நான் தான் முதலாவது மாறணும். நான் சண்டை வரும்போது அமைதியா இருக்கணும்னு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய கணவர் குடிச்சிட்டு இருந்தாரு. என்கிட்ட சண்டை போடணும்னு தயாரா இருந்தாரு. என்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு. நான் சொன்னேன், இல்ல, நான் எதுவுமே சொல்லல. அந்த நாள் நான் எதுவுமே சொல்லல. எங்களுடைய சண்டை முடிஞ்சிருச்சு. அவரும் அந்த சண்டையை முடிச்சிட்டாரு. அந்த நாள் ரொம்ப அற்புதமா போச்சு. அதற்கு பிறகு நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ பிஷப் பேசினாரு, நீங்க எல்லாரையுமே மன்னிக்கணும்னு. என்னால என்னுடைய குடும்பத்தார மன்னிக்க முடியல. ஆனா அந்த புதன்கிழமை கூட்டத்துல நான் கத்துக்கிட்டேன், இதை தான் நான் தியாகம் பண்ணணும்னு. இது உண்மையாவே ரொம்ப கடினமானதா இருந்தது. இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒரு தியாகமா இருந்தது. ஏன்னா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாம இருந்தது. எப்பெல்லாம் நான் அவங்கள பாக்குறேனோ அப்ப நான் அதிகமா கோவப்படுவேன். ஆனா அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். நான் சொன்னேன், தகப்பனே, இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒண்ணு, நான் அவங்கள மன்னிக்கிறது. ஆனா நான் உங்களுக்காக தாகமா இருக்கேன். நான் புரிஞ்சுக்கிறேன், மன்னிப்பு எனக்கு தேவைன்னு. அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். அதே நாள்ல தான் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அந்த ஒரு சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. அது என்னன்றதை என்னால சொல்ல முடியல. அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அது ரொம்பவே கடினமானது. அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லும்போது அதை நம்மளால வெளிப்படுத்த முடியாது. நான் பல நாள் எனக்குள்ள ஒரு வெறுமையை உணர்ந்த, வெறுமையா இருந்தேன். ஆனா எப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தாரோ எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தேன். நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல கேள்விப்படும் போது நான் யோசிச்சேன், என்னுடைய கணவரை நான் பீடத்துல தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. நான் மாறிட்டேன். ஆனா என்னுடைய கணவர் இன்னமும் அதே போலதான் இருக்காரு. அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் என்னுடைய கணவரை பீடத்துல அர்ப்பணிச்சேன். அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் நிறைய விஷயத்த செஞ்சேன். நான் என்னுடைய கணவருக்காக சொன்னேன், ஆண்டவரே, நானும் என் கணவரும் சேர்ந்து வருவோம் எங்களுடைய தியாகத்தை இந்த பீடத்தின் மேல வைக்கிறதுக்காகன்னு. யாருமே எங்ககிட்ட இப்படியாக சொல்லல, நீங்க தியாகம் பண்ணணும்னா இதை பண்ணணும், இப்படியாக செய்யணும், இதை தான் அர்ப்பணிக்கணும்னு. நான் தேவனிடத்துல இருந்து கேட்டேன். தேவன் தான் எங்களுக்கு சொன்னார், இதை தான் நீங்க செய்யணும்னு. அதனால தான் நான் அதை செஞ்சேன். நான் ஒரு குறிப்பிட்ட தொகையானதை எடுத்தேன். நான் அந்த தொகையை எடுத்து நான் பீடத்துல தியாகமானது செஞ்சேன். என்னுடைய கணவரையும் நான் தியாகம் செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய கணவர் விசுவாசத்தினுடைய கணவரா இருக்காரு. அவரு மாறிட்டாரு. இனியும் என்னுடைய கணவர் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா இல்லை. அவர் ஒரு தேவனோட மனுஷரா இருக்காரு. தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு. இன்னைக்கு நாங்க குடும்பத்தோடு சந்தோஷமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் இனியும் அதே அமிதாவா கிடையாது. என் கணவரும் முன்பிருந்த கணவரை போல கிடையாது. அவர் இன்னைக்கு என்னை அதிகமா நேசிக்கிறாரு. நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். நாங்க 2 பேருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக, 2 பேருமே பாத்துக்கிறதுக்காக தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவதா இருக்காரு. நான் இங்க வரும்பொழுது என்னுடைய குடும்பமும் என் திருமண வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் யுனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் உண்மையை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு
பரிசுத்தாவி மட்டும்தான் எல்லாத்த விட சிறந்தது, எல்லாவற்றிற்கும் மேலானது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவை, என் தெய்வாவியானவரே, என் தேவனே, இந்த நிகழ்ச்சியை யார் இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த சந்தேகமும் இல்லாமல் என் தேவனே, இந்த மக்களுடைய வலியை இவர்கள் தொடர்ந்து சந்திப்பதற்காகவா? இந்த நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற இந்த வேதனையை தொடர்ந்து சுமந்து கொண்டிருப்பதற்காகவா? இல்லை என் தேவனே, நீர் சிலுவையிலே செய்த தியாகம் எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக்க, நரகத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க செலுத்தின விலை. இந்த விலைக்கான பலனை இவர்கள் இந்த பெற்றுக் கொள்ளட்டும் என் தேவனே. இவர்கள் யார் தன்னுடைய பிரச்சனை மாறாது, முடியாது, இது மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பிசாசுனுடைய சத்தத்தினால் வஞ்சிக்கப்பட்டவராய் இருக்கிறார்களோ, அவனுடைய எல்லா குரலையும் ஜெயிக்க இந்த நபர் உம்முடைய சத்தத்தை கேட்க பலனை தருவீராகும். இவருடைய வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த எல்லா அசுத்த வேலைகளை, எல்லா இருளின் கிரியைகளை, எல்லா பலகீனங்களை உம் பெயரால் இந்த சபிக்கிறேன். இந்த விடுதலை வரட்டும். இந்த நபருக்கும் இந்த நபருடைய குடும்பத்திற்குள்ளாகும் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தப்படட்டும். நீர் மாறாத தேவன் என்பதை இவர்கள் காணும்படி இதோ இந்த நேரம் இவருடைய கரங்களை வைத்திருக்கிற இந்த தண்ணீரை அபிஷேகப்படுத்துகிற தேவன், இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையிலிருந்து இந்த குடிக்க முடியாது. உம்முடைய பதிலை, உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய சாட்சிகளை பார்க்கட்டும். இவரையும் இவருடைய வாழ்க்கை வழியும் ஆசீர்வதிக்கிறேன். உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரையும். ஆமென். தேவனோடு விசுவாச நகருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். குறிப்பாய் இந்த வெள்ளிக்கிழமை இந்த நீங்க தேவனுடைய விடுதலை பெற்றது போல அடுத்த வெள்ளிக்கிழமையும் இந்த வாய்ப்பு உடையவரா இருக்கீங்க. மறக்காதீங்க. மேலும் ஞாயிற்றுக்கிழமை சாலமோன் மண்டபத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தண்ணீருடைய துளியை உங்கள் பாட்டிலுடைய தண்ணீரில் நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். எனவே உங்களை தயார்படுத்துங்க. விசுவாசத்தில் எங்களோடு ஒன்றிணைந்திருங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். செல்வார்கள் மக்களே. ஏய், என்னை நல்லா பாருங்க, என்னை நல்லா உத்து பாருங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வயதானவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான், கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் நான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. எல்லாமே கடந்து போயிடும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத வேகத்தை விட இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. என்னுடைய விளையாட்டுகள், என்னுடைய அனுபவம், நான் எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்தேன். எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய அம்மா செய்கிற நல்ல உணவு என் குடும்பம் முழுவதும் ஒன்றா இணைவோம் ஞாயிற்றுக்கிழமையில. எல்லாமே நான் அடைஞ்சேன். என்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பாதது எல்லாமே எனக்கு நடைபெற்றது. என் கண்களை திறக்கும் போது எனக்கு 50 வயசா இருந்தது, 70 ஆச்சு, 90 ஆச்சு. எல்லாமே கடந்து போயிடுச்சு. எவ்வளோ நாட்கள்? எதுவுமே இல்லை. எல்லாமே கடந்து போயிடுச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நான் கிடையாது. இது வெறும் ஒரு மேல் உரை மட்டும்தான். இது உலகத்தினால அழிக்கப்பட்டு மண்ணுக்கு சென்றுவிடும். இந்த கண்களை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்தை நான் பார்க்கிறேன். இந்த கால்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன். நான் வயதாக மாட்டேன். எனக்கு மரணமும் இல்லை. நான் நீங்கள் எதை கவனமாக கவனிக்கவில்லையோ அதுதான் நான் உங்கள் ஆத்துமா. நான் உண்மையில் இருக்கேன். கண்ணாடி வழியாக பார்க்கிறது நீங்கள் கிடையாது, அது உங்கள் ஆத்துமா.
ஒரு நாள் நீங்கள் இளமையாக இருந்தீங்க, வயது உள்ளவனாக மாறினீங்க, இறந்தீங்க. உங்களுடைய ஆத்மா நித்திய கால வாழ்க்கை அடைய போய்விடும். எப்பயாவது நின்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய கண்கள் உண்மையாகவே திறக்கப்படும் போது நீங்கள் எந்த இடத்திற்கு செல்வீங்க? நான் இதை ஆத்மாவை குறித்து சொல்கிறேன். வெளியே இருக்கிற காரியங்களை குறித்து மறந்துவிட்டு உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை குறித்து நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் இந்த புஸ்தகத்தை, பரிசுத்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும்.